வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே வந்து இந்த நியூஸை பார்த்துருப்பீங்க. யுஎஸ் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான்னு வந்து போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யுஎஸும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்குனாங்க. ஈரானை வந்து கவுண்டர் அட்டாக்காக அண்டை நாடுகளில் உள்ள யுஎஸ் மிலிட்ரி பேஸ் மேலே பாம்பு போட்டிருக்காங்க. அதாவது சவுதி அரேபியா, குவைத், யுஏஇ, அபுதாபியில் பாம்பு போட்டிருக்காங்க. ஸோ ஓமன் அந்த மாதிரி வந்து அண்டை நாடுகள் மேலே வந்து பாம்பு போட்டிருக்காங்க யுஎஸ் மிலிட்ரி பேஸை நோக்கி. ஸோ இது ஒரு பதற்றத்தை வந்து மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை வந்து கிரியேட் பண்ணி நிறைய மிடில் ஈஸ்ட்டில் உள்ள ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் நம்ம வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக தான் நம்ம ஐட்டனரி வந்து சூஸ் பண்ணி இந்தியாவுக்கு போவோம், பிகாஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறது, செலக்ட் பண்ண ஃப்ளைட் டிக்கெட் என்ன ஆகும், இல்லை அடுத்த வாரம் வரவங்களுக்கு என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பொருளாதாரம் அடுத்து என்ன நிலைக்கு போகும், மிக முக்கியமாக ஸ்டாக் மார்க்கெட் என்ன ஆகும், ஆயில் ப்ரைஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தொட்டு பேச போகிறோம். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி வந்து போர்கள் என்னை பொறுத்த வரைக்கும், போரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா வந்து யாராவது ஒரு வெற்றின்னு சொன்னால் கூட அது வந்து பல சடலங்கள் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு வெற்றியாக தான் இருக்கும். அது ஒரு வெற்றியாகவே இருக்காது. போர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு மகிழ்ச்சியை தர ஒரு விஷயமாகவே இருக்காது. அது வந்து துக்க செய்தி தான். ஸோ சீக்கிரம் போர் வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு இதை பற்றி விவாதிக்கிறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பரிச்சயமான சிட்டியா டிராவல்ஸோட நிறுவனர் திரு பிரகாஷ் ராஜா அவர்கள் தான் வரப்போகிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட கேட்டு நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. எனக்கு தெரியும் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க, உங்கள் டீமும் ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். ஏன்னா காலையில் ஏஞ்சி பார்த்ததுலேருந்து அப்படி தான் அந்த நியூஸ் ஃபீடு ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான ஒரு நியூஸாக தான் வந்துச்சு. மிக முக்கியமாக ட்ராவல் சம்மந்தமாக நிறைய நியூஸ் வந்திருக்கு. ஸோ உங்கள் டயத்துக்கு வந்து மிக நன்றி பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம். நம்ம காலில் இருந்து இப்போ நான் நியூஜெர்சிக்கு கிளம்பலான் இருந்தது வந்து அப்படியே கிளம்புறான்னு கிளம்பாமே அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது இருக்குது இந்த நேரத்தில். பிகாஸ் பிஸியான உங்கள் கால் சென்டர்ஸ் இல்லை இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து எனக்கு காலையில் எனக்கு வந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருந்தது, ட்ராவலில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது. சரி, ஓகே, உங்கள்கிட்ட கேட்கலாம், ஒரு அட்வைஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோ. இப்போ நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து மிடில் ஈஸ்ட் வழியாக புக் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் போர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நிறைய ஏர்போர்ட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வீக் புக் பண்ண அந்த ஃப்ளைட் என்ன ஆகும்? இன்னைக்கு வந்து ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. மிடில் ஈஸ்டர்னில் உள்ள எல்லா ஏர் ஸ்பேஸும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு. மிடில் ஈஸ்டர்ன் ஸ்பேஸில் க்ளோஸ்னால ஏர்போர்ட்டில் எல்லாமே ஏர்போர்ட் க்ளோஸ்னால ஃப்ளைட் இன் அண்ட் அவுட்டு கிடையாது. எமிரேட்ஸோ, கத்தாரோ, எத்திஹாத், அபுதாபி, சொல்ல போனால் குவைத்து, ஈரான், இஸ்ரேல் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால எல்லா ஃப்ளைட்டுமே இப்போதைக்கு கேன்சல் 24 ஹவர்ஸ்க்கு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்க இன்னைக்கு கேன்சல் பண்ண ஃபிளைட்ஸை வந்து நீங்க 12 நாளைக்கு மார்ச் 12 வரைக்கும் ரீபுக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஏர்லைன் எல்லாமே. ஸோ இப்போ மார்ச் 12 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அதுக்குள்ள எனக்கு வந்து, ஏன்னா இந்த போரை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு நாள் போகிற மாதிரி தெரியல, ஒரு வாரம் இல்லை அதுக்கு மேலே போகலாம் அப்படின்னு தோணுது. ஸோ மார்ச் 12 எனக்கு வந்து இல்லை அப்பயுமே பிரச்சனையாக இருந்துச்சுன்னா திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் என்னோட கேள்வி என்னன்னா, நான் அவசரமாக வரணும்னா அவங்கள்ட்ட ரீஃபண்ட் வாங்கிட்டு வேற ஏதாவது ஏர்வேஸ், சில ஏர்வேஸ் இம்பாக்ட் ஆகிருக்காது இல்லையா, அங்க மூலியமா நான் புக் பண்ணிக்கலாமா? நல்ல கேள்வி. இப்போ என்னன்னா, ரீஃபண்ட் வந்து இப்போ பார்ஷியலா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனுக்கு வந்து ஃபுல் அந்த ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. இந்த செக்மெண்ட்டுக்குள்ள எது யூஸ் பண்ணாத செக்மெண்டா அதுக்குள்ள ரீஃபண்டை நீங்க வாங்கிக்கலாம். இப்போ ஃபுல்லாவே யூஸ் பண்ணலைன்னா ஃபுல் ரீஃபண்டுமே வாங்கிக்கலாம் கஸ்டமர். நீங்க ஆல்டர்னேட் ஆப்ஷனை வந்து ரீபுக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன இம்பார்ட்டண்டா இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இப்போ ஏற்கனவே நீங்க இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு வச்சிருந்தீங்கன்னா, இன்னைக்கு கேன்சல் ஆனாலும் நாளைக்கு மாத்துனீங்கன்னா, நாளைக்கும் ஃபிளைட்டை கேன்சல் பண்ணாங்கன்னா திருப்பி நாளை கழிச்சு மாத்துவீங்க. அடுத்த நாள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். இது வந்து டாமினோ எஃபெக்ட் மாதிரி இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாயிடும். ஸோ அதனால ரெக்கமெண்ட் என்ன பண்றோம்னா, கட்டாயம் பண்ணியே ஆகணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வெயிட் பண்ணி பண்ணணும்னா 12க்குள்ள பண்ணிக்கலாம் பண்ணலாம். அதனால நீங்க இன்னைக்கே 12க்கு பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. நல்ல அட்வைஸ் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஆல்டர்னேட் ஏர்வேஸ் வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த நேரத்தில் எந்தெந்த ஏர்வேஸ்லாம் பெரிய இம்பாக்ட் இருக்குது, எந்தெந்த ஏர்வேஸில் வந்து ரீரோட் பண்ணுறாங்க, எந்த ஒரு ரவுட்டில் வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது, தைரியமாக நான் புக் பண்ணலாம்? நல்ல கொஸ்டின். பசிபிக் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நோ இம்பாக்ட். காத்தே பசிபிக்கோ, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், தாய், மலேசியன் எல்லாமே நம்ம இந்தியாவிலேருந்து ஈஸ்ட்ல இருந்து வர ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து நோ இம்பாக்ட். பிரிட்டிஷ் ஏர்வேஸோ, லுஃப்தான்சா, யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு வந்து இம்பாக்ட் வந்து லாங் ஹால் ஃபிளைட்டுக்கு வந்து இருக்கும். ஏன்னா அவங்க ரீரோட் பண்ண மேஜர் ஏர் ஸ்பேஸ் வந்து மிடில் ஈஸ்ட்ல தான் கிராஸ் பண்ணி போவாங்க. மிடில் ஈஸ்ட் கிராஸ் பண்ணி போக சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா, அதெல்லாம் இப்போ க்ளோஸ்ட்னால தே ஹாவ் டு ரீரோட் எடுக்க சொல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூவல் இருக்குதா, ஃபிளைட் கான்ஃபிகரேஷன் ஓகேயா, அந்த ஏர் ஸ்பேஸுக்கு பெர்மிஷன் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் அந்த ஆப்ரேஷனல் டிஃபிகல்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஆப்ரேட் பண்ணுவாங்க.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும் எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ அப்போ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேருந்து போகிற ஃப்ளைட் வந்து ரீரவுட் இருக்கும். கொஞ்சம் வந்து நான் வந்து லாங் டிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நம்ம வந்து மக்கள் வந்து முக்கியமாக வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் வந்து போயிட்டு போவாங்க. அதாவது பிரிட்டிஷ் ஏர்வேஸாக இருக்கலாம், டெல்டா, லுஃப்தான்சா இந்த மாதிரி வந்து போவாங்க. என்னோட கேள்வி என்ன, இப்போ சப்போஸ் யாராவது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வழியாக போகிறாங்க, இப்போ லாங் ரவுட் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஹீத்ரூ போன பிறகு அந்த டிரான்சிட் டைம் நம்மளுடைய 2 hours போதுன்னு வச்சிருப்பேன். இப்போ இந்த லாங் ரவுட் போகிறதுனால அந்த டிரான்சிட் டைமில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா அது எல்லாமே அவங்க மேனேஜ் பண்ணி கொடுத்துருவாங்களா என்னோட ஐட்னரியில்? ரீரவுட் பண்றதுனால மேஜர் ஏர்லைன் என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி டைமிங்கை மாத்திக்கிடுவாங்க. இப்போ லாங்கர் ஆகுனா இங்க ஏர்லியரா ஸ்டார்ட் பண்ற மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. இப்போ இந்தியால இருந்து போறவங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இந்தியால இருந்து கிளம்புறவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இங்க டைமை வந்து 4 hours பிஃபோரோ 3 hours பிஃபோரோ மாத்தி கொடுப்பாங்க. இல்லைன்னா அங்க உள்ள ஃபிளைட்டை வந்து 1 hour லேட்டர் 2 hours லேட்டரா மாத்திக்கிடுவாங்க. ஏர்லைன் சிஸ்டம் வந்து வெரி அட்வான்ஸ். ஸோ அவங்க எப்படி ரீரவுட்டிங், என்ன பேசஞ்சர் கெப்பாசிட்டி, எத்தனை பேர் இந்த இதுல இருந்து வர்றாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ரீரோட் பண்ணி கொடுத்துருவாங்க, கரெக்டா பண்ணிடுவாங்க. இப்போ இந்தியாவிலேருந்து நேற்று கிளம்புனவங்க இல்லை வந்து டிரான்சிட்ல இருந்து அந்த ஏர்போர்ட்ல மாட்டினவங்க அப்படி உங்க கஸ்டமர்லேருந்து ஏதாவது கால் வந்திருக்கா? இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் என்ன பிரகாஷ்? காலையில இருந்து கண்டினியூஸா கால் தான். கத்தார் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க நைட் ஃபிளைட்ஸ் எல்லாமே. இந்த எமிரேட்ஸ் ஃபிளைட்ஸ் கேன்சல்டு எல்லாமே. இப்போ வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் இருக்காங்க எல்லாம். என்ன ஆகும்னா சென்னையில, ஹைதராபாத், பெங்களூர்ல போறவங்க என்ன பண்ணுவாங்க, ஹொசூர்ல இருந்து போறவங்க இருப்பாங்க, திருச்சியில இருந்து டிராவல் பண்றவங்க இருப்பாங்க. நிறைய பேர் என்னன்னா சென்னைக்கு வந்திருப்பாங்க, ஹைதராபாத் போயிருப்பாங்க, பெங்களூர் இருப்பாங்க. ஸோ அப்போ அங்கேயும் ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட் தான் இப்போதைக்கு. ஏன்னா கால்ஸ் வந்து இன்னைக்கு காலைல ஃபுல்லா வந்து இதான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பண்றது, ரீரவுட் பண்ணி கொடுக்கறது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் டிரான்சிட்ல மாட்டினாங்கன்னா அதுக்கு வந்து அவங்க அகாமடேஷன் எல்லாமே, இப்போ நான் யாரோ ஒருத்தவங்க வந்து எமிரேட்ஸ் போயிட்டாங்க, அதாவது துபாய் போயிட்டாங்க, அங்கே வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டாங்க டிரான்சிட் எடுக்கிறதுக்குள்ள. ஸோ அவங்க சுச்சுவேஷன் அங்கேயே எல்லாமே அகாமடேட் பண்ணிடுவாங்களா? இது வந்து சில டைம்ல மார்னிங் ஃபிளைட் எடுத்துருந்துருப்பாங்க, ஏர் ஸ்பேஸ் ஓப்பன் டைம்ல எடுத்திருந்தாங்கன்னா இப்போ வந்து மிடில் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ்ல இருப்பாங்க. அங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அகாமடேஷன் கொடுத்து எவ்ரிதிங் அவங்களாம் டேக் கேர் பண்ணிடுவாங்க. விசா இல்லைன்னா விசா, டெம்பரரி விசா கொடுத்துட்டு அவங்க ஹோட்டலுக்கு ட்ராப் பண்ணி அங்கிருந்து அவங்க அடுத்த ஃபிளைட்டுக்கு ஆப்ஷன் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி ரீபுக் பண்ணி யூஎஸ்க்கு வர்றதுக்கு வர வச்சிருவாங்க. ஈவன் ஃப்ரம் இங்க இருந்து போனவங்களுக்கும் அதே சுச்சுவேஷன் தான். இந்தியாவுக்கு போறதுல அங்கேயும் ஸ்பேஸ்ல போய் மாட்டியிருப்பாங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். அவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்து வந்து மிக முக்கியமான நிறைய பேர் கேட்ட கேள்வி, இப்போ வந்து ஸ்ப்ரிங் வரப்போகுது. ஆப்வியஸாக நமக்கு வின்டரை தள்ளிட்டோம். ஸோ ஸ்ப்ரிங்குக்கு நிறைய பேன்ஸ் வந்து இங்கே கூப்பிட போகிறாங்க. ஏன்னா இங்கேருந்து யாரும் மக்கள் போக முடியறதில்ல ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஸ்ப்ரிங் கூப்பிட்டு அவங்க ஃபால் வரைக்கும் அந்த 6 month வச்சுக்கலாம். ஸோ நிறைய பேர் இப்போ புக் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்குற கேள்வி அதுதான். ஸோ இப்போ தைரியமாக வந்து ஓகே இப்போ ஒரு 2 weeks முடிஞ்சிடும்னு ஒரு அசம்ஷனில் நான் மிடில் ஈஸ்ட் புக் பண்ணலாமா, இல்லை வந்து சேஃபர் எண்டாக வந்து யூரோப்பியன் சைடோ இல்லை கேத்தே பசிபிக் ஆர் ஹாங்காங் அந்த மாதிரியான, சிங்கப்பூர் அந்த மாதிரியான ஃப்ளைட் புக் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் அப்போ அதை பத்தி யோசிக்க தேவையில்ல. நம்ம டிராவல் டேட் வரைக்கும் ஆப்ஷன் இருக்குது. இனிதான் புக் பண்ண போறேன், இந்த வீக் டெசிஷன் எடுத்து நீங்க பண்ண போறேன் அப்படின்னீங்கன்னா, அடுத்த வாரமே வர்றாங்க, ஷார்ட் டைம்ல கூப்பிட்டு வர்றீங்கன்னா எது வந்து பெஸ்ட் ஆப்ஷனா ஈஸ்ட் வழியா இந்தியால இருந்து வர்றதுக்கு கேத்தையோ இல்லை சிங்கப்பூரோ யூஸ் பண்ணா பெட்டர் ஆப்ஷனு. மற்றபடி இப்போ வந்து ரொம்ப அர்ஜென்சி இல்லை அப்படின்னா ஒரு 1 week இந்த சிச்சுவேஷன் வந்து இது வந்து டெவலப் சிச்சுவேஷன். இன்னைக்கு வந்து ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குது, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ எல்லாமே ரிசால்வ் ஆயிட்டுன்னா, மண்டேக்குள்ள ரிசால்வ் ஆயிட்டுன்னா இந்த பிரச்சனை நம்மளுக்கு வந்து ஒரு 48 hours சால்வ் ஆயிட்டுன்னு அர்த்தம். இல்லைன்னா இது ப்ரொலாங் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி சுச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். என்ன பண்ணணும் அப்படி ஒவ்வொரு டைம் மூவ் பண்ணாம கொஞ்சம் வெயிட் பண்ணி டெசிஷன் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெக்கமெண்டட் சஜஷன். ஸோ ஒருவேளை ப்ரொலாங் ஆயிடுச்சுன்னா ஒரு 1 week போனால் கூட நமக்கு வந்து நிறைய ஃப்ளைட்ஸ் ஆப்ஷன் கம்மியாயிடும். ஸோ அப்போ இருக்கிற ஃப்ளைட்டோட ஃபேர் அதிகமாகிடுமா? அதாவது வந்து யூரோப்பியன் சைடாக இருக்கலாம், இல்லை வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஆர் ஹாங்காங். இதுதான் சப்ளை டிமாண்டோட சிச்சுவேஷன். இப்போ இந்த ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் ஆனால இதுதான் பிக்கெஸ்ட் பாப்புலேஷனை கேரி பண்ணிட்டு போறது மேக்சிமம். அதாவது 2/3 பீப்புள் டிராவல் த்ரூ மிடில் ஈஸ்டர்ன். ஸோ இந்த இது வந்து மற்ற ஏர்லைன்ல அகாமடேட் பண்ணணும்னா தே நீட் டு ஹாவ் 3 times ஃபிளைட்ஸ் வேணும், தேவைப்படும். ஸோ அப்படிங்கிற வச்சுல டிமாண்ட் வந்து அதிகமாகும். தே சி சர்ஜ் இன் டிமாண்ட். சர்ஜ் ஆச்சுல ஆட்டோமேட்டிக்கா ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும், பெர்மனண்டா இல்லை டெம்பரரியா. ஸோ போருங்கிறதுனால யாருக்குமே வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்காது. அந்த நாட்டு மக்களுக்கும் சரி,
பல நாட்டு மக்களுக்கும் சரி. ஸோ சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நினைப்போம். ஸோ இந்த வந்து ட்ராவல் எனக்கு வந்து இந்த பிரச்சனை தெரியுது. ஸோ எக்கனாமின்னு பார்க்கும்போது இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருது. ஸோ இந்த ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ்னால ஏர் ட்ராவலில் எந்த பிரச்சனை, அதாவது வந்து ஃப்ளைட்டோட ஃபேர் எதுவும் இன்க்ரீஸ் ஆகாதுல்ல? ஆயில் டிமாண்டை வச்சு ஏர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமானா அது வந்து ஆகாது இப்போதைக்கு. ஏன்னா இதெல்லாம் டெம்பரரி. ஏன்னா இவங்களோட ப்ரைஸிங் எல்லாமே சேம். இவங்க ஏற்கனவே லாக் பண்ணியிருப்பாங்க, இந்த ப்ரைஸ் இவ்வளோ நாளைக்கு லாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆகாது. ஒன்லி பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் வச்சு தான் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்லி மார்க்கெட் மேக்கிங் தப்போம், மார்க்கெட்டில் ப்ளே பண்ணுறவங்களுக்கு தான் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆயில் சேஞ்சஸோ இந்த ஃபியூச்சர்ஸோ எல்லாமே. மற்றவங்களுக்கு வந்து இது வந்து அவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குமானா அவ்வளவுதான். ஆமாம், நீங்கள் மார்க்கெட் சொன்ன பிறகு தான் தெரியுது. ஸோ எக்கனாமின்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக வந்து பொருளாதாரத்தில் எந்த மாதிரியான இம்பாக்ட் இருக்க போது நமக்கு இப்போ தெரியல வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா நாளைக்கு தான் ஏஷியா மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸ்லாம் எப்படி ட்ரேட் பண்ணுறாங்கிறத வச்சு தான் தெரியும். மைட் பி ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். மைட் பி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரத்த கலரி வந்து நம்ம வந்து மண்டே வந்து அதை மார்க்கெட்டில் வந்து பார்க்கலாம், எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் தள்ளாடிட்டு இருக்கும்போது இது கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு இம்பேக்ட் ஆகிடுச்சுன்னா வந்து பொருளாதாரத்தில் மீது ஒரு அடி விழ தான் செய்யும். ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. பிகாஸ் வந்து நீங்கள் பிஸியாக இருந்தீங்க இன்றைக்கி காலையிலேருந்து. அண்ட் எகைன் வந்து நீங்கள் நியூ ஜெர்சி கிளம்பி போயிட்டுருக்கீங்க. உங்கள் ட்ராவலை பிடிச்சி வச்சு ட்ராவல் அட்வைஸ் கேட்டுட்ருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரகாஷ் ப்ரோ. நன்றி பிரேம். நம்ம திருப்பி மீண்டும் சந்திப்போம். இந்த பிரச்சனை சீக்கிரம் ரிசால்வ் ஆகும்னு நம்புவோம். எப்படின்னு பார்ப்போம்.